ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நான் லேபில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற கான்கிரீட் கியூபை வந்து ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடித்துக்கு நம்ம லேபில் போய்ட்டு எப்படி கண்டுபிடின்னு பார்ப்போம். இப்போ அந்த அண்ணா சொன்ன மாரி கான்கிரீட் கியூபோட ஸ்ட்ரென்த்தை இப்போ கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ண போகிறோம்னா நானும் என் ஃப்ரெண்டு தீபக் ரிஷியும் சேர்ந்து பண்ண போகிறோம். வாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மிஷின் பேர் தான் கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷின். இந்த மிஷினில் தான் கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிப்போம். இதில் வந்து நான் பார்ட்ஸ் இருக்குதுன்னா லிவர் லாக்கு, லிவரு, ஹேண்டிலு, டயல் கேஜி. இந்த சென்டரில் தான் நாங்கள் கான்கிரீட்டை வச்சு ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிப்போம். இந்த கியூபு மட்டும் இல்லாமல் வுட்டோட ஸ்ட்ரென்த்தையும் பிரிக்கோட ஸ்ட்ரென்த்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து லிவர் லாக்கை லூஸ் பண்ணிட்டு கான்கிரீட் கியூப் எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஹேண்டில் வச்சு லோடு ஆட் பண்ணலாம். இப்போ வந்து லிவர் லாக்கை டைட் பண்ணணும். இப்போது கான்கிரீட்டுக்கு லோடு கொடுக்க போகிறோம். இப்போ கான்கிரீட் அவன் லோடு கொடுக்க டயல் கேஜில் அதோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். வந்து கான்கிரீட் கியூப்பில் கிராக் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து 95 kN கிராக் ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆகும். எப்போ ஆகுதுன்னு பார்க்கலாம். கான்கிரீட் கியூப் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது எவ்வளோ லோடில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 250 kN கான்கிரீட் கியூப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி கால்குலேஷன் போகிறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா வந்து கம்ப்ரசிவ் லோட் டிவைடட் பை ஏரியா. கம்ப்ரசிவ் லோடு வந்து 250 kN. இது வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ண வந்து இன்ட்டு 10⁻³ அதோட ஃபார்முலா வந்து பிரெத்து இன்ட்டு டெப்த்து. பிரெத்து வந்து 12 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை எம்எம்மாக கன்வெர்ட் பண்ண இன்ட்டு 10 போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 150 mm. பிரெத்தும் 150 mm, டெப்த்தும் 150 mm. இது எப்படின்னா கான்கிரீட் கியூப் வந்து 4 சைடும் ஒரே மெத்தாக இருக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22,500 mm². கம்ப்ரசிவ் லோடு வந்து 250 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியாவும் 22,500 mm² கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கான்கிரீட் கியூபோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 11.11 இன்ட்டு 10⁻³ Nm/mm². கான்கிரீட் கியூபோட ஸ்ட்ரென்த்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துட்டோம். இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.